கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். இயேசுவை இரவு முழுவதும் பரியாசம் பண்ணி காலை வேளையிலே அவரை பிலாத்துவினிடத்தில் கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜா என்றும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி எங்களை கலகப்படுத்துகிறான் என்று நாங்கள் கண்டோம் என்று பொய்யான குற்றஞ்சாட்டுதலை கூறினார்கள். பிலாத்து இயேசுவிடம், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். யூதர்கள் பொதுவாக யாரும் தன்னிடத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் நீர் சொல்லுகிறபடிதான் என்றுதான் கூறுவார்கள். அப்படி சொன்னால் நீங்கள் கேட்ட கேள்விதான் சரி என்று அர்த்தம். பிலாத்து பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்களாகிய ஜனங்களை நோக்கி, நீங்கள் குற்றவாளி என்று கொண்டு வந்திருக்கிற இவனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே என்றார். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி யூதயா தேசம் வரைக்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள். கலிலேயா என்று சொன்னவுடனே பிலாத்து அவர்களை பார்த்து, இவன் கலிலேயனா? அப்படியானால் இவன் ஏரோதின் ஆளுகைக்கு உட்பட்டவன் அல்லவா என்று கூறி அவரை கலிலேயாவிலுள்ள ஏரோது எருசலேமுக்கு வந்திருப்பதால் அவனிடம் இயேசுவை அனுப்பினார். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டபடியால் இன்றைக்கு இயேசுவை பார்த்ததில் சந்தோஷமடைந்தான். அநேக காரியங்களை குறித்து அவரிடம் கேள்வி கேட்டான். அவர் பதில் ஒன்று சொல்லவில்லை. பிரதான ஆசாரியர், வேதபாரகர் எல்லாரும் இவர் மேல் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது அவனுடைய சேவகரோடே சேர்ந்து இயேசுவை நிந்தனை செய்து பரியாசம் பண்ணி மினுக்கான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பரியாசம் பண்ணினார். அவ்வாறு பரியாசம் பண்ணின பின்பு மறுபடியும் பிலாத்துவினிடத்தில் அவரை அனுப்பினான். முன்னே ஏரோதுவும் பிலாத்துவும் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இயேசுவை முன்னிட்டு 2 பேரும் மறுபடியும் சிநேகிதரானார்கள். இப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு 2 மகள்கள் இருந்தார்கள். 2 பேரையும் கஷ்டப்பட்டு உழைத்து வளர்த்து அவர்களை படிக்க வைத்தார்கள். 2 பிள்ளைகளுக்கும் வேலை கிடைத்தது. பிள்ளைகளை குடும்பமாக்கி அழகு பார்த்தார்கள். ஆனால் அந்த 2 பிள்ளைகளுக்குள் சண்டை வந்தது. அதனால் ஒருவருக்கொருவர் பேச மாட்டார்கள். இவள் அம்மாவை பார்க்க வரும்போது அவள் வரமாட்டாள். இப்படி இருந்ததால் அம்மாவுக்கு கவலையாக இருந்தது. 2 பேரையும் சேர்த்து எப்போது நான் பார்ப்பேன் என்ற கவலையில் சுகவீனம் வந்தது. அம்மாவுக்கு சுகவீனம் என்பதால் 2 பேரும் பார்க்க ஆசைப்பட்டார்கள். அவர்கள் அம்மா சொன்னார்கள், 2 பேரும் சேர்ந்து வருவதுதான் என்னுடைய ஆசை. ஆகவே சேர்ந்து வாருங்கள் பிள்ளைகளே என்றார்கள். அம்மாவுக்காக 2 பேரும் சேர்ந்து வந்தார்கள். அம்மாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மகள்கள் இருவர்களின் கையை பிடித்து முத்தமிட்டு, இனிமேல் நாங்கள் இருவரும் பேசாமல் இருக்க மாட்டோம் என்று என்னிடம் சொல்லுங்கள் என்றார்கள். அவர்கள் 2 பேரும் அம்மாவிடம், நாங்கள் இனி சண்டை போட மாட்டோம் அம்மா என்றார்கள். உடனே உயிர் பிரிந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, நம் இயேசுவும் 3 வருடங்களாக ஊழியம் செய்து நோய்களை எல்லாம் குணமாக்கி மருத்துவர்களை எழுப்பி நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். யாரும் கஷ்டப்படுவதையோ கவலைப்படுவதையோ அவர் விரும்பினதில்லை. சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் அன்பாக ஐக்கியமாக இருப்பதையே நம் ஆண்டவர் விரும்புகிறார். அவ்வாறு அவருடைய இறுதி பாடுகளிலும் கூட பிலாத்துவும் ஏரோதுவும் சண்டையிட்டு பேசாமல் இருந்ததை அவர் விரும்பவில்லை. தன்னை பாடுபடுத்துகிறவர்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். அதுவே அவருடைய சித்தமாகவும் இருந்தது. இன்றைக்கு நாமும் ஒருவரை ஒருவர் பகைப்பதோ சகோதர சகோதரிகளுக்குள்ளே மனஸ்தாபங்கள் எதுவாயிருந்தாலும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆசையையும் சித்தத்தையும் நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள உதவி செய்தரலும். உம்முடைய விருப்பப்படி சிநேகிதர்களாய் வாழ அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.